மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சில முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் ஒரு செய்திகள்லாம் சொல்லுவோம். இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால் ஒரு சில செய்திகளை தவிர்த்துட்டு போயிடுறோம். ஆனாலும் ஒரு சில செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு, தவிர்க்க முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் சீருடை உடுத்திட்டு வரும்பொழுது பள்ளி நிர்வாகம் ஒரு படப்பிடிப்புக்கு போகும்பொழுது சீருடை சரியாக இருக்கிறதான ஆசிரியர் பெருமக்கள் பார்க்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை பாருங்க, அரசு பள்ளியில் வர்ற மாணவ மாணவிகள் பாருங்க, அவங்க சீருடைகள் பாருங்க. ஷூட்டிங்கு உடனே கலைப்பை அனுப்பி விட்டுறீங்க. அது ஒரு படப்பிடிப்புக்கு வரும்பொழுது அந்த குழந்தை எப்படி உடை உடுத்திருக்கிறாருன்னு பார்க்கணும். நான் நிறைய குழந்தைங்க கிழிஞ்ச உடைகளை போட்டு வரும்போது அதை நான் மறைக்கிறதுக்காக, அதை மாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறேன். அதையும் தாண்டி கேமராவோட ஒரு சில செய்திகள் பதிவாயிடுது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்காக தயவு செய்து என் அறிவார்ந்த அரசு ஆசிரியர் பெருமக்களே, அரசு பள்ளி நிர்வாகமே, குழந்தைகள் மாணவ மாணவிகள் சீருடையில் வரும்பொழுது தயவு செய்து சீருடைகளை கவனித்து அனுப்புங்கள். இது தாழ்மையான வேண்டுகோள். சரியா? நிகழ்ச்சிக்கு போனால் 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். அதிக மதிப்பெண் எடுப்பவர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவீர்கள். இப்பொழுது யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுபாஷினி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பள்ளியின் பெயர் KRM. எனது தலைமை ஆசிரியரின் பெயர் ரவி சார். நீங்கள். வணக்கம், என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் யுனிவர்சல் அகாடமி பள்ளியிலிருந்து வருகிறேன். எனது தலைமை ஆசிரியரின் பெயர் அன்புராஜா. குழந்தைங்க ரொம்ப அழகாக அவங்கள பற்றின அறிமுகம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. மகிழ்ச்சியாக இருந்தது. இது மாதிரி கொஞ்சம் குழந்தைங்க நல்லா பேசினாங்கன்னா நலமாக இருக்கும். 10 கேள்விகள் கேட்கப்படும். சரியா? அதிக மதிப்பெண் எடுப்பவர்கள் 2வது சுற்றுக்கு தகுதி பெறுவீர்கள். நிகழ்ச்சி போமா? தலையாட்டக்கூடாது. சரிங்க ஐயா, போகலாம் ஐயான்னு சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஐயான்னு சொல்ல பிடிக்கலன்னா சரிங்க தம்பி, போகலாம் தம்பி. ஐயா சொல்லுவோம். எனக்கு நீங்க தம்பியா? ஒத்துக்க முடியாது. ஐயான்னு தான் கூப்பிடுவேன்றாரு. நீங்களா தம்பின்னு கூப்பிடுங்களேன். இல்ல சார், ஐயா. ஆண்டாங்க, அநியாயமா கேட்குறீங்க. ஒரு அண்ணன், அப்பா, சித்தப்பா, பெரியப்பான்னா பரவாயில்ல, தம்பின்னு கூப்பிட சொல்றீங்க ஏன்றாரு அவர். தெரியுது அவர் பேசுறதுல இருந்து. நிகழ்ச்சிக்கு போலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியின் முதல் கேள்வி, ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? உங்களுக்கான குறிப்பு, நைஜீரியா, வெனிசுலா, தைவான். முதலில் மணியை ஒலிக்க செய்பவர்களுக்கு முதல் இடம் கிடைக்கும். இப்போ நீங்கள் முதல்ல யார் மணி அடிக்கிறீங்களோ அவங்க மணி அடிச்சிடணும். நான் கேட்ட பிறகுதான் பதில் சொல்லணும். நைஜீரியா, வெனிசுலா, தைவான். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது? இவற்றுள் முதலில் மணியை ஒலிக்க செய்பவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் 5 வினாடிகள் நீங்கள் மணியை ஒலிக்க செய்யவில்லை என்றால் இந்த கேள்வி கடத்தப்பட்டுவிடும். நைஜீரியா, வெனிசுலா, தைவான். நைஜீரியா. மீதம் இருக்கிறது வெனிசுலா, தைவான். வெனிசுலா என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, முதல் தமிழ் பத்திரிகையை தோற்று வைக்கப்பட்ட ஆண்டு எது? முதல் தமிழ் பத்திரிகை எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்புகள் 1880, 1881, 1882. 80, 81, 82 எது சரி? முதல் தமிழ் பத்திரிகை எப்பொழுது துவக்கப்பட்டது? 1880, 1881, 1882. 1, 2, 3. 5 வினாடிக்குள் பெல் அடிச்சு பதில் சொல்லனா கேள்வி கடத்தப்பட்டு விடும். 4, 5. ஒரு கேள்விக்கு பெல் அடிச்சு பதில் சொல்ல யோசிக்கிறீங்கன்னா முதல்ல பெல் அடிக்கிறது ஒரு வாய்ப்பு இல்லையா? 3ல் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு இதில் 1882 அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது சரியான பதிலாக இருந்திருக்குமா? 2 மதிப்பெண் வந்திருக்குமா? தேவையில்லாமல் ஒரு கேள்வியை வீணாக 2 மதிப்பெண்கள் வீணாக்குகிறீர்கள். உங்கள் பள்ளிக்கூடத்தில் இதை பார்த்தாங்கனாலும் உங்கள் பெற்றோர்கள் பார்த்தாலும் முதல் கேள்வி என்ன? அடிச்சு ஏதாவது சொல்ல, காசா பணமா? பெல் அடித்து சொல்லு, தப்பாக இருந்தால் இருந்துட்டு போது, என்ன பிரச்சனை இது? சொல்லியிருக்கலாமேன்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது நீங்கள் அருகில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை திட்டுவாங்க பெற்றோர்கள். உங்களுக்கான அதிக கேள்வி, உலகில் அதிகமான மக்களால் தயாரிக்கப்படும் உணவு இவற்றுள் எது? உலகில் அதிகமான மக்களால் தயாரிக்கப்படும் உணவு இவற்றுள் எது? உங்களுக்கான குறிப்பு, சோறு, அதாவது ரைஸ். சோறு, சப்பாத்தி, நூடல்ஸ். சோறு, சப்பாத்தி, நூடல்ஸ் இவற்றுள் எது அதிகமாக தயாரிக்கப்படுகிறது? இப்படி அடிக்காதீங்க, அப்படி அடிங்க. ஏன்னா ஒரு சிலத்தில் அடிக்காது. சொல்லுங்க. சோறு, சப்பாத்தி, நூடல்ஸ். சோறு.
மீதம் இருக்கு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம், அதனால சோறுன்ட்டாரு. சப்பாத்தி, நூடுல்ஸ். நூடுல்ஸ் என்பதுதான் சரியான பதில். நூடுல்ஸ் உலக சோறு வந்து நம்ம குறிப்பிட்ட நாடுகளில் தான் இருக்கு, ஆனால் நூடுல்ஸ் அதிகமாக இருக்குது.
உங்களுக்கான 5 குறிப்புகள். முதல் குறிப்பு, இது ஒரு மரம். இரண்டாவது குறிப்பு, இந்த மரம் அதிக இடங்களில் காணப்படுவதில்லை. மூன்றாவது குறிப்பு, இந்த மரத்தில் தேர் செய்ய பயன்படுத்துவார்கள். இந்த மரத்தை தேர் செய்வதற்கும் சாமி சிலைகள் செய்வதற்கும் இந்த மரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த கேள்வியிலிருந்து தவறாக பதில் சொன்னீர்கள் என்றால் இந்த கேள்வியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். தெரிந்தவர்கள் மணியை ஒலிக்க செய்யணும். நான் கேட்டாதான் பதில் சொல்லணும். நான்காவது குறிப்பு, இந்த மரம் பூத்து யாரும் பார்த்ததில்லை. இந்த மரம் பூ பூத்து யாரும் பார்த்ததில்லை. ஐந்தாவது குறிப்பு, இந்த மரத்தின் பழம் மருத்துவ குணம் உடையது. ஆறாவது குறிப்பு, தித்திக்கும் தீபாவளி. ஏழாவது குறிப்பு, எத்தனை குறிப்புகள் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் வரிசைப்படுத்தினீங்கனாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மரம், இது அதிக இடங்களில் காணப்படுவதில்லை. இந்த மரத்தில் தேர் செய்வதற்கும் சாமி சிலைகள் செய்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மரம் பூ பூப்பதை யாரும் பார்த்ததில்லை. இந்த மரத்தின் பழம் மருத்துவ குணமுடையது. தித்திக்கும் தீபாவளின்னு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன். ஏழாவது குறிப்பு, தீமரம். 3 எழுத்துக்கள் உள்ளது இந்த மரத்தின் பெயர். தீமரம், 3 எழுத்துக்கள் உடையது இந்த மரம். எத்தனை பழங்கள் இருக்கு, எத்தனை மரங்கள் இருக்கு, எத்தனை யோசிச்சிருந்திருக்கலாம். எவ்வளவு தெளிவாக உங்கள் கேள்வி கடத்தப்படுகிறது. அத்திமரம் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, வேங்கை வயல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? வேங்கை வயல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர். வேங்கை வயல் என்னன்னு தெரியுமா? சமீபத்தில் செய்திகளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரில் குடிக்கின்ற தண்ணீரில் ஒரு சில தவறான மனிதர்கள் மலம் கழித்து விட்டார்கள் என்ற ஒரு துயரமான செய்தி நடந்தது. அதற்கான மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நடந்தது. அந்த ஊரின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேங்கை வயல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர். நீங்கள் மணியை ஒலிக்க செய்யவில்லை என்றால் உங்கள் கேள்வி கடத்தப்பட்டுவிடும். 1 மீண்டும் ஒரு முறை குறிப்பு, அது நல்லா இருக்கு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர். வேங்கை வயல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? இந்த கேள்வி எழுதும் பொழுது ரொம்ப சாதாரணமான கேள்வின்னு யோசித்தேன். இதை போய் கேட்கலாமா, இதை ரொம்ப எளிதாக சொல்லிடுவாங்கன்னு யோசித்தேன். ஆனால் குழந்தைங்களுக்கு எதுவும் இந்த விஷயம் தெரியலங்கிறது. இப்போ இதை விட இன்னும் எளிதான கேள்விகள் எழுதலாம் என்று கூட தோன்றுகிறது. குறிப்பு, தஞ்சாவூர். மீதம் இருக்கிறது புதுக்கோட்டை, கடலூர். கடலூர் என்பதும் தவறான பதில். தஞ்சாவூர் என்பதும் தவறான பதில். புதுக்கோட்டையில் தான் வேங்கைவயல் என்ற மாவட்டம் இருக்கிறது, மாநிலம் இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? ஜார்க்கண்ட் மாநிலம் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ். ஜார்க்கண்ட் மாநிலம் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ். 1 2 3 4. பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேஷ். மீதம் இருக்கிறது பீகார், மேற்கு வங்கம். மேற்கு வங்கமும் தவறான பதில். உத்தரப்பிரதேசம் தவறான பதில். பீகார் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மிக நீளமான அணை எங்க இருக்கிறது? இந்தியாவில் மிக நீளமான அணை எங்க இருக்கிறது? அணைன்னு என்னன்னு தெரியுமா தமிழ்ல? டேம். கரெக்டா? உங்களுக்கான குறிப்பு, தமிழ்நாடு, குஜராத், ஒடிசா. இந்தியாவில் மிக நீளமான அணை எங்க இருக்கிறது? தமிழ்நாடு, குஜராத், ஒடிசா. 1 2 ஒடிசா. மீதம் இருக்கிறது தமிழ்நாடு, குஜராத். ஒடிசா என்பதுதான் சரியான பதில். நிகழ்ச்சியில் குழந்தைங்க 2 பேர் ரொம்ப அழகாக விளையாண்டாங்க. சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அழகாக விளையாண்டீங்க. உங்களுக்கு சிறப்பாக விளையாண்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டீங்க தங்கம். வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுக்கு கேஆர் அம்மா அனுகிரகா பள்ளி 2வது சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கிறது. வாழ்த்து சொல்லுங்க அவங்களுக்கு. கை கொடுங்க. வாழ்த்துக்கள். நல்லா விளையாண்டு இருக்கிறீங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை பெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. வணக்கம். வாழ்க தமிழ். தமிழ் மொழியை எவராலும் வென்றுவிட முடியாது. நன்றி.